அந்த இரண்டாவது கல்லு புஷ்பராகம். And second stone is topaz. அதுல இசக்காருடைய பெயரை கர்த்தர் சூட்ட சொன்னார். And the Lord wanted to cite Issachar's name in it. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இசக்கார்னு சொன்னா நான் கொடுத்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தந்தார். Issachar means what I have given the Lord has நீ rewarded என்ன me. செய்யறியோ அதை தான் நீ திரும்ப அறுப்பாய். Whatever you are sowing will you reap. நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ திரும்ப அறுப்பாய். That which you sow will you reap. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு அறியாமையுள்ள காலங்களை விட்டுவிடு. You leave the times of ignorance. அறியாமையுள்ள காலங்களை தேவனே காணாதவர் போல இருக்கிறார். நான் என் காலந்து கண்டுகொள்ள போறேன். The Lord himself picked at the times of ignorance. ஆனா கர்த்தருக்குள் வந்த பின்பு நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் உண்டு. But for all that you do after coming into Christ there is a reward. ஒவ்வொரு சத்தத்திற்கும் எதிரொலி உண்டு. For every voice there is ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ரியாக்ஷன் உண்டு. For every chemical there is a reaction. அதுபோல நீ இந்த ரட்சிப்பின் பைபிளை கையில எடுத்துட்ட பிறகு நீ செய்கிற என்ன காரியமா இருந்தாலும் அதுக்கு ரிசல்ட் ரிவர்ஸ் உண்டு. உனக்கு பதில் உண்டு. After taking the word of God, for every action you do there is a reward. நீ உற்சாகமாய் கொடுத்தால் கர்த்தர் உனக்கு உற்சாகமாய் கொடுப்பார். If you willingly give, the Lord will willingly give to you. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He who is having mercy on the poor is lending to the Lord. அது அப்படியே ஆர்சி பைபிள்ல நீங்க வந்தீங்கன்னா, if you come to the RC Bible with it, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். he who is having mercy on the poor is giving usury to the Lord. எப்படி இருக்கு பாருங்க. Just see what it is. நம்ம பைபிள்ல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இருக்கு. In our Bible it is said, he who is having mercy on the poor is lending to the Lord. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து போய் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்றான்? வட்டிக்கு கொடுக்கிறான். In the RC Bible it is said that he who is having mercy on the poor is having interest to the Lord. நீ எதை விதைக்கிறியோ, நீ எவ்வளவு உற்சாகமா செய்றியோ அதனுடைய பலனை கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் தருவார். இதுதான் இசக்கார் என்ற பெயருடைய அர்த்தம். Whatever you sow willingly, for that the Lord will give you his reward. That is the name of Issachar. அடுத்து இசக்கார்ங்கறவன் பொதி சுமக்கக்கூடிய கழுதை. And nextly Issachar is an ass which will carry burdens. குடும்பத்தை சுமக்கணும். You should carry the house. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். You should bear each other's burdens and fulfill the law of Christ. குடும்ப உன்னுடைய பிள்ளைகளை நீ சுமக்கட்ட யார் சுமப்பா? If you are not able to carry your children, who will bear உன்னுடைய them? புருஷனை உன்னுடைய மனைவியை நீ சுமக்கட்ட யார் சுமப்பா? If you are not able to bear your husband or your wife, who will bear? உன்னுடைய ஊழியத்தை நீ சுமக்க வேண்டும். You should bear your ministry. உடன்படிக்கை பெட்டியை நீ சுமக்க வேண்டும். You should bear the ark of the covenant. உன்னுடைய சபையை நீ சுமக்க வேண்டும். You should bear the church. உன்னுடைய ஊழியனை நீ சுமக்க வேண்டும். You should bear your minister. நீ சுமக்க கூடியவன். You have to இந்த ஊழியத்துக்கு நீ தோள் கொடுக்கக்கூடியதாக தேவன் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has ordained you to give shoulders for this ministry. ஆனா இவனுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்வி என்ன தெரியுமா? But the defeat in his life was, வசதியை தேடி ஓடின மனிதன். he was seeking for slackfulness. ஒரு சைடு அவனுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இன்னொரு பகுதியில் அவன் மைண்ட்ல வசதி இருக்கு. On one hand he had the spiritual mind, but he was looking for his luxury. 49 அவன் வசதியை தேடி ஓடினான். He was seeking for his luxuriousness. அதனால அவன் கப்பம் கட்டக்கூடியவனாய் மாறி போனான். Therefore he was paying tribute. வசதியை தேடி ஓடாதே. Do not seek for luxuriousness. அது ஓடிட்டே தான், அது காணல் நீர் போயிட்டே தான் இருக்கும். And that is like the water. இவனுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான சம்பவம் என்ன? What is the important aspect of this man? இசக்கார் என்று சொன்னால் அவன் நீதியின் பலிகளை இட்டான். Issachar means he paid the righteous vows. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துட்டு வேகமா போயிட்டே இருப்பேன். I'm giving you an introduction going fast. சப்ஜெக்ட் வரும்போது ஸ்லோவா ஆகும். When the subject comes, I'll become slow. இங்க நான் பார்க்கும் பொழுது when we see here, அவன் நீதியின் பலிகளை இட்டான். He offered the sacrifices of righteousness. இரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு, after being washed by the blood of Jesus, இரண்டாவது நீ செய்ய வேண்டியது என்ன? secondly, what you should do? உன்னுடைய ஞானஸ்நானத்தை நீ சரியான விதத்தில் எடுக்க வேண்டும். You should take the baptism in your right way. அதுவும் எங்கேயோ எடுத்துட்டு எங்கேயோ சபையில போய் எங்கேயோ சேரக்கூடாது. அந்த இசக்கார் ஒழுங்குக்கு உட்பட்டு செயல்பட்டான். அது அந்த கூட்டத்தோடு நீ சேர வேண்டும். Issachar did everything in their orders, and therefore in orders you should take baptism. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ வசதியை தேடி போக வேண்டாம், நீதியை நிறைவேற்று, கர்த்தர் உனக்கு எல்லாம் தருவார். Seek ye first the kingdom of God and his righteousness, all these things shall be added unto you. You offer the sacrifice of righteousness, the Lord will add to you.